வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டிகள் கேட்கப்படும் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பேச்சு வழங்கிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு 60வது நாள். ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் வீடியோ ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இடையில ஒரு நாள் 2 நாள் கிட்ட நம்ம வீடியோ கொடுக்காம இருப்போம். இந்த அனைத்து நாளுமே ரெகுலராக உங்களுக்கு என்ன பண்ணி வச்சு வீடியோஸ் கொடுத்து இன்னைக்கு கூட முடிய போகுது. ஓகேங்களா? இன்னைக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம்னா, இந்த ஆண்டில் நடந்த 5வது தேர்வு. ஓகேங்களா? அதாவது 7/2/2024 அன்று நடந்த ஏஏஓ தேர்வில் கேட்கப்பட்ட அசல் கணித வினாக்கள் தான் நீங்க பார்க்க போறோம். எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டா வந்திருக்கு, எத்தனை கொஸ்டின் மெத்தட்ல வந்திருக்கு, எத்தனை கொஸ்டின் எளிமையா கேட்டிருக்காங்க. ஸோ இது அனைத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, அது மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் சிம்லும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டன. 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க, மொத்தம் 100%. அப்ப 100%த்துல 20% என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அப்ப 20 கழிச்சுக்கலாம். அடுத்து இன்னும் 25% என்ன பண்ணிட்டாங்க, விருந்தினருக்காக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்ப 25% போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு வரும்? 100ல 45 போச்சுன்னா 55. அப்ப இந்த 55% எவ்வளோ? 22 முட்டைகள். 55% எவ்வளோ? 22 முட்டைகள். அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, மொத்த முட்டைகள் தான் கேட்கறாங்க. மொத்த முட்டை பண்ணி எவ்வளவு வரும்? 100% தானே. அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்? ஓகேங்களா? 55% 22னா 100% எனக்கு எவ்வளவு வரும்? அப்ப சதவீதனால என்னது, நேர்மாறலாம். அப்ப இந்த ரெண்டு மதிப்பு தலைகீழ போடுங்க. அப்ப 100/55 × 22. ஒரு 2 22ஆ, 2 11 22, 5 11 55, ஓரஞ்சு 5, 25 100. அப்ப 20 × 2 எவ்வளவு வரும்? 40. அப்ப ஆன்சர் வரும் 40 முட்டைகள் இருந்திருக்கும். 40 முட்டைகள் இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், சுருக்குக. ஸோ நார்மலாக இங்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம், அவ்வளோதான். மித்தபடி எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதான ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் ஆன்சர் பண்ணுங்க. 225 வெளியெடுத்தா 15, 729 வெளியெடுத்தோம்னா 27 மைனஸ் 25 வெளியெடுத்தா 5, 144 வெளியெடுத்தா 12. பிராக்கெட் போடுங்க. ஓகே, அடுத்து என்னங்க, வகுத்தல். ஓகே, 14 வெளியெடுத்தா 4, 81 வெளியெடுத்தா 9. ஓகே, இப்போ பிராக்கெட். ஓகே, அடிக்கலாமா? 5 3 5, 9 3 27. அடுத்து எங்க அடிக்க முடியுமா? முடியாது. ஓகே பாருங்க, 12 5 இருக்குண்ணா 60, 9 5 இருக்குண்ணா 45, நடுவுல மைனஸ், கீழே என்ன இருக்கு, 9 × 12. ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த வகுத்தல பெருக்கெல்லாம் மாத்த போறேன். நான் பெருக்கெல்லாம் மாத்தினேன் அப்படின்னா இந்த பின்னம் தலைகீழா மாறும். ஓகேங்களா? ஓகே, இப்ப ஆன்சர் பண்ணுங்க. 60 45 போச்சு வரும் 15 வகுத்தல் 9 × 12 பெருக்கல் 9/4. ஓகேங்களா? இப்ப நீங்க அடிங்க. 9க்கு 9 கேன்சல். 5 3 5, 4 12. ஓகே, அடுத்து அடிக்க முடியாது. அப்ப மேல பெருக்குனா 5, கீழே பெருக்குனா 16. அப்ப ஆன்சர் வரும் 5/16. ஓகே, ரொம்ப சிம்பிளா ஸ்கொயர் ரூட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்கொயர் நம்பர் வந்து 30 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. இது வந்து பார்த்தா ரிப்பீட்டட் கொஸ்டின். நேற்று கூட இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஓகே, என்ன கேட்குறாங்க, சதவீதம். யாருடைய சதவீதம்? தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள். ஓகே, அப்ப மொத்த மாணவிகள் கீழே போடும். ஓகேவா? ஏன்னா சதவீதங்களுடைய ஃபார்முலா அது கீழே வந்து மொத்தம், இங்கிட்டு 100 வந்து மேல வந்து என்னது, கேட்கப்பட்டது. ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 900 மாணவர், 600 மாணவி, மொத்தம் எவ்வளவு? 1500. ஓகே, கேட்கப்பட்டது என்னது? தேர்ச்சி பெறாதவங்க தான். எனக்கு தேர்ச்சி பெற்றவங்க கொடுத்துருக்காங்களா? இப்ப பாருங்க, 70% மாணவர்கள் தேர்ச்சி. ஓகே, அப்ப 900ல 70% பாஸ். அப்ப எத்தனை சதவீதம் ஃபெயில்? 30%. அப்ப 30/100 × 900.
ஓகேங்களா? அடுத்து பிளஸ் மாணவிகள் எவ்வளோ 85% பாஸ் எத்தனை சதவீதம் ஃபெயில்? 15%. 15/100 இன்ட்டு 600. ஓகேங்களா? இப்ப அடிக்க 100 9 நூறா 90. 30 இன்ட்டு 9 எவ்வளோ வருது? 270 பிளஸ் 2 0க்கு 2 0 15 90 வகுத்தல் 1500. அப்ப 270 மேல கூட்டினா வரும் 360 வகுத்தல் 1500 இன்ட்டு 100 போடணும்ல, மறந்தாச்சு பாருங்க. சதவீதம் போடணும்ல 100. ஓகே, இப்போ அடிங்க 2 0க்கு 2 0. அடுத்து 3 5 7 35 மீதி 1 0 2. அப்போ 1 3 3 2 6 மீதி 1 12ல 4. அப்போ ஆன்சர் வரும் 24%. ஆன்சர் 24%. நெக்ஸ்ட் 396 504 636 ஆகியவற்றின் மீ போவா காண்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம ரிப்பீட்டா பார்க்க தெரியல, பட் இந்த மாதிரி மெத்தட், நார்மல் மெத்தட் தான் மீ போவா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஒரு மெத்தட்ல நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? மீ போவானது கச்சிசியப். அப்ப என்ன பண்ணும்? எந்த ஒரு வகுத்தி எடுத்தாலும் இந்த 3 நம்பர் வகுப்புற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்ப எந்தெந்த வகுத்தி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க 396 504 636. எதால் அடிக்கலாம்? 2ஆல் அடிப்போம். அடிச்சால் வரும் 1 9 8. அடுத்து இங்க அடிச்சோம்னா 2 5 2. அடுத்து 3 1 8. அடுத்து 3ஆல் அடிச்சோம்னா 6 3 18 6 3 18. அடுத்து 8 3 24 4 3 12 1 3 3 0 6 3 18. திரும்பி என்ன பண்ணலாம்? 2ஆல. அப்ப 33 இங்க 42 இங்க 53. ஓகே, அடுத்து 33 42 50 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த நம்பரை மட்டும் பெருக்கினாலே போதும். ஓகே, அப்ப மீ போவ என்ன வரும்? 2 3 2. இதை பெருக்கினாலே போதும். அப்ப 2 3 6 6 2 12. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் x cube plus x squared minus x plus 2 மற்றும் 2x cube minus 5x squared plus 5x minus 3 மீ பெரும் பொது காரணியை காண்க. கச்சிசியப் சொல்லுவாங்க, இல்லை ஜிசிடின்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒன்று தான். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ரொம்ப. ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். ஏன்னா நம்ம நார்மலாக மீ போவை கண்டுபிடிக்கிறது பார்த்தோன்னா போன கொஸ்டின் பார்த்தோம், ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கோவைகள் மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? சமன்பாடை வச்சு நம்ம என்ன பண்ண சொல்றாங்க? ஆன்சர் பண்ண சொல்றாங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணா? இந்த பெரிய உறுப்புகள் வந்து என்ன பண்ணா உள்ள வச்சுக்கணும், இந்த சின்னதை என்ன பண்ணும்? வகுத்தியே வச்சுக்கணும். ஓகே, அப்ப 2x³ minus 5x² plus 5x minus 3. ஓகேவா? சின்னது என்னது? x³ plus x² minus x plus 2. ஓகே, அப்ப பெருசை வந்து உள்ள வச்சுக்கணும், சின்னதை வந்து வெளியே வச்சுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த x³ இங்க 2x³. அப்ப x³ எதை பெருக்கினா 2x³ வரும் பார்க்கணும். எதை பெருக்கினா வரும்? 2 பெருக்கினா தான் வரும். ஓகே, அப்ப 2 பெருக்குங்க. அப்ப x³ 2 பெருக்கினா 2x³. அடுத்து 2 வச்சுங்க பெருக்கினா 2x². அடுத்து 2 வச்சுங்க பெருக்கினா மைனஸ் 2x. அடுத்து 2 வச்சுங்க பெருக்கினா பிளஸ் 4. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தோன்னா ஸோ குறியீடுகளை மாற்றணும். மைனஸ், இதுவும் மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். அப்போ என்ன ஆகும்? பிளஸ் மைனஸ் கேன்சல். ஓகே, அப்போ மைனஸ் 5 இங்கே மைனஸ் 2 எவ்வளோ வரும்? மைனஸ் 7x². இங்கே என்ன வரும்? பிளஸ் 7x. இங்கே என்ன வரும்? மைனஸ் 7. ஓகேங்களா? எப்பயுமே முதல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழு நம்பர் அது வரும். நம்ம என்ன பண்ணா மைனஸ் ஏற வெளியே எடுப்போம். இப்போ மைனஸ் ஏற வெளியே எடுத்தா ரிமைனிங் என்ன வரும்? x². இங்க ஒரு எக்ஸா, ஏன்னா மைனஸ் 7 வெளியே தான் திரும்பி மைனஸ் 1 தான் இருக்கு. மைனஸ் 1x மைனஸ் எடுத்ததுங்கன்னா பிளஸ் 1. ஓகேங்களா? அப்ப x² மைனஸ் x பிளஸ் 1. ஓகே, அப்ப இப்ப என்ன பண்ண போறேன்னா இதை நான் வகுத்தியை வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ண போறேன்? உள்ள கொண்டு போக போறேன். ஓகேவா? எனக்கு இப்ப இதையும் தான் கம்பேர் பண்ணுவேன். இப்ப இதையும் தான் கம்பேர் பண்ணுவோம். இதுல பெருசை உள்ள வச்சுக்குவேன், சின்னதை வெளியே வச்சுக்குவேன். ஓகே, அப்ப இதான் பெருசு. என்னது? x³ பிளஸ் x² மைனஸ் x பிளஸ் 2. இங்க என்ன இருக்கு? x² மைனஸ் x பிளஸ் 1. ஓகே, அப்ப x² எதை பெருக்கினா x³ வரும்? x பெருக்கணும். அப்ப x² x பெருக்கினா x³. இங்க பெருக்கினா மைனஸ் x². இங்க பெருக்கினா பிளஸ் x. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்?
குறியீடை மாத்தலாம். மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப பிளஸ் மைனஸ் கேன்சல். இங்க பிளஸ் இங்கேயும் பிளஸ். அப்ப என்ன வரும்? 2x². ஓகே, அடுத்து இங்க மைனஸ் இங்க மைனஸ். அப்ப மைனஸ் 2x பிளஸ் 2. ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம்? இந்த x² எதை பெருக்குனா 2x² வரும். 2 பெருக்கணும். அப்ப பிளஸ் 2. ஓகே, 2 வச்சு பெருக்கலாம் 2x². அடுத்து இங்க பெருக்குனா மைனஸ் 2x. அடுத்து இங்க பெருக்குனா பிளஸ் 2. அடுத்து என்ன பண்ணுவோம்? குறியீடெல்லாம் மாத்தோம். மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்ப கேன்சல் கேன்சல் கேன்சல். என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. மீதி வந்துருச்சுங்களா? அப்ப நான் எந்த நம்பரை வகுக்கும் போது எனக்கு மீதி வந்துச்சுன்னு பார்ப்போம். எந்த நம்பர் வகுக்கும் போது இந்த x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 எடுத்து வகுக்கும் போது தான் எனக்கு என்ன வந்துச்சு? மீதி 0 வந்துச்சு. அப்ப இதுதான் எனக்கு என்னது? HCF. அப்ப ஆன்சர் அது x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் இயர்ல ஒரு பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் 35, 56 மற்றும் 91 வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிக சிறிய எண் என்ன வரும் கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கிடையாது. பட் இதோட மெத்தட்ல நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, ரொம்ப ஈஸியானதா. இங்க என்ன கேட்குறாங்க? மிக சிறிய எண். மிக சிறிய எண் என்ன கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான். ஓகே, அப்ப கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 35, 56, 91. ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுக்கலாம். எதால அடிக்கலாம்? 7ஆல. 5 35, 8 56, 13 91. அப்ப 5, 8, 13 அடிக்க முடியுமா? முடியாது. மொத்தமா பெருக்குங்க. ஓகே, இது ஃபுல்லாவே பெருக்க வேண்டியதான். 5 40, 5 40, 7 13 91. பெருக்கினால் வரும் 4, இங்க ஒரு 36, 0. அப்ப 3640. அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? மீதி 7ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப மீதி 7 அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? அப்ப கொடுத்தாங்கன்னா அதை கூட்டிக்கணும். அப்ப ஆன்சர் வரும் 3647. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? சோ கொடுக்கப்பட்ட மீதி ஒரே ஒரு மீதி தான். அந்த ஒரு மீதி அவங்களே கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 21x²y 35xy². மீ போமா இங்க. ஓகேவா? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, நார்மலான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணும்? எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸுக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஓகே, நம்பர்ஸ் என்ன இருக்கு? 21, 35. எதால் அடிக்கலாம்? 7ஆல. 3 21, 5 35. ஸோ மொத்தம் பெருக்கிங்க. 3 5, 5 105. ஓகே, அப்ப நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா வருது 105. அடுத்து என்ன பண்ணணும்? அடுக்குகள் பார்ப்போம். அடுக்கு எப்படி எடுப்போம்? அனைத்துமே எடுப்போம். அதுல அடுக்கு பெருசாக எடுப்போம். அனைத்துமே எடுக்கணும், அதுல அடுக்கு பெருசாகணும். ஓகே, x², x எது பெருசு? x². அடுத்து இங்க y, இங்க y². எது பெருசு? y². அப்ப ஆன்சர் 105 x² y². ஆன்சர் ஆப்ஷன் ஏ 105 x² y². நெக்ஸ்ட் ஒரு வினாடி வினா போட்டியில் x மற்றும் y வழங்கிய சரியான விடைகள் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் y பெற்ற புள்ளிகள் எனக்கு எத்தனை? ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப நார்மல் கொஸ்டின் தான். இதோட மெத்தட்ல நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, விகிதம் கொடுத்துட்டு இதோட பங்கு எனக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. அதே கான்செப்ட் இங்கேயும். ஓகே, அப்ப எக்ஸ் ஒய். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ், அடுத்து உள்ளது ஒய். அப்போ ஒய்யோட பங்கு எனக்கு எவ்வளோ? 11. மொத்த பங்கு எவ்வளோ? 21. இன்ட்டு மொத்த புள்ளி எவ்வளோ? 84. அதான். ஓகேவா? அப்போ ஒய் கேட்டாங்க. ஒய்யோடைய பங்கு வந்து பார்த்தோன்னா 11. அப்போ மேலே போட்டாச்சு. மொத்த பங்கு பார்த்தோன்னா 21 கீழே போட்டாச்சு. இன்ட்டு மொத்த புள்ளி எவ்வளோ? 84 படி. ஓ 21 21, 4 21 84. இப்போ 11 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 44. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை எவ்வளவு வரும்? ஓகே, இது வந்து பார்த்தா ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நார்மலான கொஸ்டின். 40 நிமிடம். ஓகே, 40 நிமிடத்துக்கு எத்தனை யூனிட்? 3 யூனிட். அப்ப அதே மாதிரி 2 மணி நேரம். அப்ப 2 மணி நேரத்தை எப்படி சொல்லலாம்? 120 நிமிடம். அப்போ 120 நிமிடத்துக்கு எத்தனை யூனிட் எனக்கு வரும்? பாருங்க, 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் வந்துருச்சு. அப்போ 120 நிமிஷத்துக்கு யூனிட் அதிகம் தானே ஆகும். ஓகேவா? அப்ப என்னது? நேர்மாறு. அப்ப நேர்மாறு என்ன பண்ணுவோம்? இந்த 2 மதிப்பை தலைகீழ போடுவோம். அப்ப 120/40 இன்ட்டு 3. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு நாங்க 3 நாங்க 12, 3 9. ஆன்சர் 9 யூனிட். நெக்ஸ்ட்,
81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு வரும் கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேவா? ரிப்பீட்டட் கொஸ்டின்னா அதே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வருது. ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, அப்ப இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? மேன் 1, டே 1, ஹவர்ஸ் 1, ஒர்க் 1. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு மேன் 2, டே 2, ஹவர்ஸ் 2, ஒர்க் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் 81 மாணவர்கள் இன்ட்டு 448 மீட்டர் நீளமா, அப்போ அது என்னது வேற 448 மீட்டர் நீளம் 56 நாள்ல வண்ணமிடுறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் நீளம் உள்ள சுவரை 27 நாள்ல எத்தனை பேர் வண்ணமிடுவர்? இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம்? நாட்கள் மேல வந்துடும், வேலை வந்து கீழே வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடிங்க. இங்க அடிக்கலாமா? 8 56. இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? ஓகே, 7 8 56. அப்ப இங்க 8 அடிச்ச வரும் 8 40, மீதி 4 48ல 6 8 48. அடுத்து ஓரையில் 7, 8 7 56. அடுத்து இங்கிட்ட அடிக்கலாம், கீழே 3 8 2 16, இங்க 0. அடுத்து ஓ 27 27, 3 27 81. அப்ப 20 பெருக்கும்னா 60. அப்ப எத்தனை ஆட்கள் தேவைப்படும்? 60 ஆட்கள் எனக்கு தேவைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகளில் சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகை செலுத்துறதில் வட்டி வீதம் எனக்கு காண்க அப்படின்னு கேட்கறாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 6. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டா போன முறை இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 52,000. மொத்த தொகை எவ்வளோ? 79,040. அப்ப மொத்த தொகை அசல் கழிச்சு என்ன கிடைக்கும்? வட்டி மட்டும் கிடைச்சிருமா? அப்ப 79,040 52,000 வரும் 27,040. எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். என்ன கேட்கறாங்க? வட்டி வீதம். ஓகே, அப்ப எஸ்ஐ ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் பை 100. ஓகே, எஸ்ஐ மதிப்பு எவ்வளோ? 27,040. அசல் மதிப்பு 52,000 இன்ட்டு 4 ஆண்டுகள், வட்டி விதம் தெரியாது, வகுத்தல் 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, 4 நாங்க 4, இங்க அடிச்சா 6 நாங்க 24, மீதி 3 30ல, 7 நாங்க 28, மீதி 2 24ல 6. ஓகே, அடுத்து திரும்பியும் 4 அடிச்சா 13 நாங்க 52, இங்க அடிச்சா 4 நாங்க 4, மீதி 2 27ல 6, மீதி 3 36ல 9. 4 13 13, 13 13 169. அப்ப எனக்கு எத்தனை சதவீதம் வட்டி வரும்? 13% வட்டி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஓகேவா? இந்த கூட்டு வட்டி, தனி வட்டி கூட்டு வட்டியில வித்தியாசம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம். 2 ஆண்டும் பார்த்துருக்கோம், 3 ஆண்டும் பார்த்துருக்கோம். ஓகே, இது வந்து மெத்தட்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி பார்க்கப்பட்ட ஒரு மெத்தட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். வித்தியாசம் கேட்கறாங்க. வித்தியாசம் ஃபார்முலா அது CI minus SA is equal to PR squared by 100 square. ஓகே, அப்ப வித்தியாசம் கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் தகவல் கொடுத்திருப்பாங்க. அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 15,000 இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ? 6%. 6 இன்ட்டு 6, 100 ஸ்கொயர்னா 100 இன்ட்டு 100. அப்ப இங்க ஒரு 3 ஜீரோ இருக்கு, 1 2 3. அடுத்து 3 5, 2 10, 1 2 3 6, 3 9, 9 6 54. அப்ப வித்தியாசம் எவ்வளவு வரும்? 54 ரூபாய் வரும். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது? ஓகேவா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்ல போடும்போது பார்த்தா இதே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் நிறைய கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, மொத்த தொகை கொடுத்துருவாங்க.
வட்டி வீதம் கொடுத்துருவாங்க, ஆண்டுகள் கொடுத்துருவாங்க, அசல் மதிப்பு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப ஆண்டுகள் இருக்கு, வட்டி வீதம் இருக்கு, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்ப அசல் கேட்டா ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம். என்ன பண்ண போறோம்னா மொத்த தொகை எவ்வளோ? 22,050 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் சொன்னாங்க? 2 ஆண்டுகள் சொன்னோம்னா மேல 200 போடணும். வகுத்தல் வட்டி விதைங்க எவ்வளோ? 5% அதோட 100 கூட்டி கீழே போடணும். எவ்வளோ வரும்? அப்போ 105. அப்ப இதை எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும். ஓகே பாடிங்க. 25 100, 21 105. அடுத்து 20 இங்க 21. இப்ப டேரக்ட் அடிக்கலாமா? ஓ 21 21, ஓ 21 21, மீதி 1, 10 அடிக்க முடியாது. அப்ப 0. அடுத்து ஒரு 5 இருக்கு. 105ல 5 21 105, பின்னாடி ஒரு 0. ஓ 21 21, 5 21 105, 0. இப்ப பெருக்குங்க. 2 10, 12 20, எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 20,000 வரும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. ஓகே, அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய், வட்டி விகிதம் 5%, எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் கேட்கிறாங்க. ஓகேவா? இதுவும் பார்த்து நம்ம மெத்தட்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே பாருங்க, 3 ஆண்டுக்கு வித்தியாசம் கேட்டாங்கன்னா CI minus SI is equal to PR squared 300 plus R by 100 cube. ஓகே, அப்ப இங்கேயே வித்தியாசம் கேட்கறாங்க. அசல் மதிப்பு எவ்வளோ? 8000 இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ? 5% 5 இன்ட்டு 5 இன்ட்டு 300 பிளஸ் 6, அப்ப 6 பதில் 5, அப்ப எவ்வளோ வரும்? 305 வகுத்தல் 100 கியூப். அப்ப 100 கியூப்னா 100 3 டைம் போட்டாச்சு. இங்க 3 ஜீரோவுக்கு 3 ஜீரோ அடிச்சாச்சு. அடுத்து ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, ஓரன் 2, 4 2 8. அடுத்து ஓரஞ்சு 5, 25 100. அடுத்து ஓர்னாங்க 4, ஐநாங்கா 20. அடுத்து ஓரஞ்சு 5, ஆரஞ்சா 30, ஓரஞ்சு 5. அப்ப ஆன்சர் வருது 61. அப்ப வித்தியாசம் எவ்வளவு வருது? 61 ரூபாய் வித்தியாசம் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட், ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் எனக்கு என்ன? அது ஓகே, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஓகே, கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. ஓகே, புறப்பரப்புனாலும் சரி, மொத்த பரப்புனாலும் சரி, வலைப்பரப்புனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? 4/r². இதோட மதிப்பு தான் எவ்வளோ? 154. அப்ப 4 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு r² 154. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்? மேல மேல அடிக்கலாம். 2 11 22, ஓர் 11 11, மீதி 4 44 4, ஓரன் 2 7 2 14. அப்ப r², இந்த 7 எல்லாம் இருக்குன்னா 49, 4 போச்சுன்னா வகுத்துல வந்துடும். அப்ப r² தான் 49/4. அப்ப ஆற மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணுமா? 49 ஸ்கொயர் பண்ணா 7, 4 ஸ்கொயர் பண்ணா 2. அப்ப ஆற மதிப்பு எவ்வளோ? 7/2. அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? விட்டம் தான் கேட்கறாங்க. அப்ப விட்டம் எனக்கு என்னது? 2r. ஓகேவா? அப்ப 2 இன்ட்டு ஆற மதிப்பு எவ்வளோ? 7/2. அப்ப அடிச்ச எவ்வளோ வரும்? 7. ஓகேவா? அப்ப விட்ட மதிப்பு எவ்வளோ வரும்? 7 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆரம் தான் 7/2, விட்டம் எவ்வளோ வரும்? 7 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர், அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் காண்க. ஓகேவா? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? சோ உருளையின் மொத்த புறப்பரப்பு. ஓகே, உருளையின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2/r h plus r. இதோட மதிப்பு தான் எவ்வளோ? 880. ஓகே, இங்க பாருங்க, 2 பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7, ஆரம் மதிப்பு எவ்வளோ? 10, பிராக்கெட் h மதிப்பு எனக்கு தெரியாது, ஆர் மதிப்பு எவ்வளோ? 10, இங்க 880. இப்ப அடிக்கலாமா? இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓ 22 22, 4 22 88, ஓரன் 2 2 4. இந்த 7 வச்சுக்க பிறகுனா 14. இங்க ரிமைனிங் என்னது இருக்கு? h பிளஸ் 10. அப்ப பிளஸ் 10 அங்க போச்சுன்னா மைனஸ் 10,000. அப்ப 14 10 போச்சுனால வரும் 4. அப்ப உருளையின் உயரம் எவ்வளவு கிடைக்கும்? 4 சென்டிமீட்டர் எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியா அந்த வேலையை 48 நாள் முடிப்பர் எனில் பி தனியா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பார்? ஓகேவா? இந்த கொஸ்டின் நிறைய முறை அப்படியே கேட்டுட்டு தான் பார்க்கணும்.
ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேவா? ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்? 16 நாள். ஏ மட்டும் எத்தனை நாள்? 48 நாள். இப்போ பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க? எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு நம்பரும் பெருக்க வேண்டியதான். 16 48 வகுத்தல். பி மட்டும் கேட்டானா கழிச்சு போட்டு எவ்வளோ வரும்? 32. இப்போ அடிச்சா ஒரு 16 16 2 16 32. ஓரன் 2 24 ரெண்டா 48. அப்போ ஆன்சர் வரும் 24 நாட்கள். நெக்ஸ்ட், ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாள் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேவா? இந்த மெத்தல் நிறைய கொஸ்டின் பார்த்தோம், மடங்குலையும் பார்த்துருப்போம், சதவீதத்திலையும் பார்த்துருப்போம். ஓகேவா? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் சதவீதம் பார்த்துலாம். ஓகே, பி ஆனவர் என்ன பண்றாரு? ஏயை விட கூடுதல் திறன் வாய்ந்தவர். ஓகேவா? அப்ப ஏ பி. ஓகேவா? இங்க யாரு திறமையானவங்களோ அவங்க மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா மடங்கள் கொடுத்தா ஒண்ணுன்னு சொல்லுவோம், சதவீதத்தில் கொடுத்தாங்கன்னா 100%. ஓகேவா? அப்ப இங்க யார் திறமையானவங்க? பி தான் திறமையானவங்க. அவங்க எவ்வளவு? 100%. அப்ப ஏ எவ்வளவு இருப்பாங்க? 150% இருப்பாங்க. ஓகேவா? 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் தானே. அப்ப அந்த 50 யாருக்கு போடணும்? ஏக்கு தான் நீங்க போடணும். ஓகேவா? அப்ப பி வந்து 100%, ஏ வந்து எவ்வளோ? 150%. ஓகேவா? யாரு திறமையா இருக்காங்களோ அவங்க மதிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஏக்கு 100 பிக்கு 150 போட்டீங்கன்னா தவறு. ஏன்னா திறமையான மதிப்பு கம்மியா தான் இருக்கும். அப்ப என்ன வரும்? 150 100. இதை சுருங்க வரும் 350 150 250 100. அப்போ 3:2. ஓகே, இங்க ஏ வந்து எத்தனை நாள் சொல்றாங்க? 24 நாள். ஓகேவா? அப்ப 3 பங்கு தான் எனக்கு 24. அப்ப ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 8. அப்ப 2 பங்கு எவ்வளவு வரும்? 16. அப்ப பி எத்தனை ஒரு வேலை முடிப்பாரு? 16 நாள்ல வேலையை முடிச்சுவார். அவ்வளவுதான். ஆன்சர் செகண்ட். நெக்ஸ்ட், மிகை முழுக்கள் பி கியூ, பி மைனஸ் கியூ, பி பிளஸ் கியூ ஆகியவை பகா எண்கள் இவற்றின் கூடுதல் காண்க. ஓகே, கொஸ்டின்ஸை பாருங்க. இங்க பி கியூ இருக்கு, பி மைனஸ் கியூ இருக்கு, பி பிளஸ் கியூ இருக்கு. ஓகே, இப்போ பி மைனஸ் கியூ, பி பிளஸ் கியூ இருக்கனால ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு ஒற்றைப்படை நம்பர் வைக்க முடியாது, இரண்டு இரட்டைப்படை நம்பர் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ கழிக்கும் போது வந்து பார்த்தா நமக்கு வேறுபடும். ஓகே, அப்போ என்ன பண்ணா நீங்க பி கியூ மதிப்பை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு எண் ஒற்றைப்படையா இருக்கணும், இன்னொரு எண் இருக்கணும் இரட்டைப்படையா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு இரட்டைப்படை என்னது? 2. ஓகேங்களா? அப்ப ஒரே ஒரு இரட்டைப்படை என்னது? 2. அப்ப ஏதாவது ஒரு நம்பர் பி அல்லது கியூ என்ன பண்ணும்? 2ன்னு கொடுக்கணும். ஓகே, இன்னொரு கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா என்ன பண்ண பி மைனஸ் கியூ கொடுத்துறாங்க. அப்ப பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்க போறாங்க. அப்ப எதுக்கு தான் நம்ம 2ன்னு போடலாம்? கியூக்கு தான் 2ன்னு போட முடியும். ஓகேவா? கியூவோட மதிப்பு எவ்வளோ? 2. ஓகே, இன்னொன்னு என்ன சொல்றாங்க? இது அனைத்துமே பகா எண்களா தான் வரணும். ஓகேவா? இப்ப நீங்க வந்து பிக்கு 3ன்னு கொடுத்தீங்கன்னா அப்ப பி மைனஸ் கியூ வரும்? 3 மைனஸ் 2 வரும்? 1ன்னு வரும். 1ங்கிறது பகா எண்ணும் இல்ல, பகா எண்ணும் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? பிக்கு 5ன்னு கொடுங்க. இப்ப என்ன வரும்? ஓகே, பி மதிப்பு 5, கியூ மதிப்பு எவ்வளோ? 2. அப்ப பி மைனஸ் கியூ வரும்? 5 2 போச்சுன்னா 3. அடுத்து பி பிளஸ் கியூ வரும்? 5 2 கூட்டினா 7. ஓகேங்களா? வருதா? 5 2 3 7. ஓகே, அப்ப என்ன பண்ணோம்? பிக்கு மதிப்பு 5ன்னு வச்சோம், கியூக்கு மதிப்பு எவ்வளோ வச்சோம்? 2ன்னு வச்சோம். அப்ப பி மைனஸ் கியூ எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 3. பி பிளஸ் கியூ எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 7. ஓகே, இது அனைத்துமே எனக்கு பகா எண் தானே? பகா எண் தான். அவங்க என்ன சொல்றாங்க? இவற்றின் கூடுதல் காரணம்னு சொல்றாங்க. அப்ப இதை ஃபுல்லா கூட்டுங்க. 7 10 17. ஓகே, அப்ப 17 எனக்கு என்ன எண்ணு தான்? பகா எண்ணு தான். ஓகேங்களா? ஆன்சர் அது பகா எண். ஓகேவா? இது மாதிரி நம்ம கரெக்டா செக் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? பி மைனஸ் கியூ, பி பிளஸ் கியூ கொடுத்துருக்கனால ஸோ அப்ப கண்டிப்பா அந்த 2 நம்பர்ல ஒரு எண் ஒற்றைப்படையாகவும் மற்றொரு எண் இரட்டைப்படையாகவும் இருக்கணும். நமக்கு இருக்க வேண்டிய ஒரே இரட்டைப்படை எண் 2 தான். ஓகே, மீதி ஒரு நம்பர் நீங்க ஏதாவது ஒன்று எடுத்து அசியூம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்க ஆன்சர் கரெக்டாக வரும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா உள்ள பகா எண்கள் முதல் 4 பகா எண்கள் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மெட்ல. ஓகேவா? ஸோ பகா எண் இந்த 4 நம்பர் கூட்டவங்களுக்கு என்னது வரும்? அதே பகா எண் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் அது பகா எண் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை எனக்கு என்ன வரும்? பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை எனக்கு என்ன வரும் கேட்குறாங்க. ஸோ ஒண்ணுமே கிடையாது. 6வது வரிசை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு வரிசைக்கு ஒரு நம்பர் இருக்கும். அப்போ முதல் வரிசைக்கு ஒரு நம்பர் இருக்கும், இரண்டாவது வரிசைக்கு 2 நம்பர் இருக்கும். ஓகேவா? முதல் வரிசைக்கு ஒரு எண், இரண்டாவது வரிசைக்கு 2 எண், மூன்றாவது வரிசைக்கு 3, நாலாவது வரிசைக்கு 4. இதே மாதிரி அப்ப 6வது வரிசைக்கு எத்தனை வரும்? 6 எண் எனக்கு வரணும். அப்ப எங்க 6 எண் இருக்குன்னு பாருங்க.
ஓகேவா? இங்க 4 தான் இருக்கு, இங்க 4 தான் இருக்கு, இங்க எத்தனை இருக்கு? 7 நம்பருக்கு இங்க எவ்வளவு இருக்கு? 6 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? ஒரு வரிசைன்னா முதல் வரிசைக்கு 1, இரண்டாவது வரிசைக்கு 2, மூன்றாவது வரிசைக்கு 3, நான்காவது வரிசை 4, ஐந்தாவது வரிசை 5, ஆறாவது வரிசை எவ்வளோ? 6 தான் வரும். ஓகே. இன்னொன்னு இந்த பாஸ்கல் முக்கோணம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகே. அடுத்து என்ன பண்ணுவோம்னா 1 இங்கிட்ட என்னது 1. அடுத்து என்ன பண்ணா 2 கூட்டினாலும் வரும். 1 1 கூட்டினா 2. அப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 1 இங்க என்ன வரும் 1. ஓகே. எப்பவுமே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வந்து எப்படி தான் இருக்கும்? 1 1 தான் முடியும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தான், லாஸ்ட் நம்பர் 1 தான். ஓகே. அப்ப இது வந்து முதல் வரிசை, இது இரண்டாவது வரிசை, இது மூன்றாவது வரிசை. அப்ப நாலாவது வரிசை என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டுவோம். அடுத்து இது ரெண்டையும் கூட்டுவோம். சைடுல 1. இங்க 1 இங்கே 1 1 2 கூட்டினா 3 2 1 கூட்டினா 3. அடுத்து திரும்படியும் 1 3 கூட்டினா 4 3 3 கூட்டினா 6 3 1 கூட்டினா 4 இந்த சைடுல 1. ஓகே. திரும்படியும் 1 4 கூட்டினா 5 4 6 கூட்டினா 10 6 4 கூட்டினா 10 4 1 கூட்டினா 5 இந்த சைடுல ஒரு 1 இந்த சைடுலயும் 1. ஓகேவா? அப்போ 1 2 3. ஓகே. இது நாலாவது, இது அஞ்சாவது, இது ஆறாவது. அப்ப ஆறாவது வருஷம் என்ன வந்திருக்கு? 1 5 10 10 5 1. ஆன்சர் அவ்வளவு. ஓகேங்களா? சோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். இன்னொரு பாஸ்கல் முக்கோணத்துல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, முதல் வரிசை முதல் வரிசையில கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 0 அதாவது 1. ஓகேவா? இரண்டாவது வரிசை வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 1 2. மூன்றாவது வரிசை வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 2 4. நான்காவது வரிசை வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 3 8. அடுத்து ஐந்தாவது வரிசை வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 4 16. ஸோ அப்ப இரண்டின் அடுக்கிலே போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? முதல் வரிசை வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் அதாவது 2n-1 இந்த சீக்வன்ஸ்ல அது இருக்கும். ஓகே. கூடுதல் பாஸ்கல் முக்கோணத்துல ஸோ முதல் ஒவ்வொரு வரிசைக்கான கூடுதல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2n-1 இந்த ஃபார்முலா படி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஜுகேஷன் என்பது FCWATQMKS என குறியீட்டில் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பது எந்த குறியீட்டில் குறிக்கலாம்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ஒவ்வொரு எழுத்துக்கான எண்களை போட்டுக்கலாம். ஓகே. ஈன எவ்வளோ? 5. டீனா 4. யூனா 21. சீனா 3. ஏனா 1. டீனா 20. ஐனா 9. அடுத்து ஓனா 15. என்னன்னா 14. ஓகே. அதே மாதிரிங்க எஃப்னா 6. சீனா 3. டபிள்யூ அப்படின்னா 23. ஏனா 1. டீனா 4. கியூனா 17. எம்னா 13. கேனா 11. எஸ்னா 19. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க 5 இங்க 6 என்ன இருக்கு? +1. ஓகே. இங்க 4 இங்க 3 இங்க என்ன இருக்கு? -1. ஓகே. இங்க 21 இங்க 23 என்ன இருக்கு? +2. அடுத்து இங்க 3 இங்க 1 என்ன இருக்கு? -2. ஓகே. அடுத்து இங்க 1 இங்க 4 என்ன இருக்கு? +3. இங்க 20 இங்க 17 என்ன இருக்கு? -3. இங்க 9 இங்க 13 அப்ப என்னது? +4. இங்க 15 இங்க 11 அப்ப -4. இங்க 14 இங்க 19 +5. ஓகே. அப்ப என்ன பாத்தீங்கன்னா சோ 1 1 ஃபர்ஸ்ட் ஒன்னு கூட்டணும், ஒன்னு குறைக்கணும். அடுத்து 2ல கூட்டணும், குறைக்கணும். 3ல கூட்டணும், குறைக்கணும். 4ல கூட்டணும், குறைக்கணும். 5ல கூட்டணும், அடுத்து குறைக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். சோ அதே மாதிரி தான் ஸ்கூல். ஓகே. அப்ப ஸ்கூல் அப்படிங்கிறது எனக்கு எப்படி வரும் பாரு? SCHOOL. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்? +1 அப்ப எஸ்க்கு அடுத்த எழுத்து என்ன வரும்? டி. அடுத்து சிக்கு முன்னாடி எழுத்து என்னது? பி. அடுத்து ஹச்சுக்கு அப்புறம் 2 எழுத்து ஐ ஜே. ஓகே. அடுத்து ஓக்கு முன்னாடி 2 எழுத்து என்ன வரும்? என் எம். ஓகேவா? அடுத்து என்ன வரும்? 3 கூட்டணும். ஓகேவா? 15 3 கூட்டினா 18 என்ன வரும்? 6. ஓகே. அடுத்து என்ன பண்ணும்? 3 குறைக்கணும். ஓகே. அப்ப 7 ல இருந்து 3 குறைச்சா 12 3 ஐ 9 எவ்வளவு வரும்? ஐ. அப்ப TPJMRI. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏவே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எனக்கு அது ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு. இதுக்கு ஆன்சர் விடாம பார்த்தோம் 410 ரூபா வரும். ஓகே, செக் பண்ணிடலாம். 4000 ரூபாய் 5%மா 4000த்துல 5% வரும். 10% 400, 5% 200. அப்போ கூட்டினா 4200. இது முதல் ஆண்டு முடிவில். திரும்ப என்ன பண்ணணும்? 5%. 5% வரும் 210. கூட்டினா 4410. 2 ஆண்டு முடிவில். அப்ப அசல் 4000 எவ்வளவு மாறுது? 4410 மாறுது. அப்ப வட்டி எனக்கு எவ்வளோ? 410. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு ஒரு எண் மற்றும் ABCD மற்றும் E கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடரின் வரிசையை போன்று கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடரை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு விடை காண்க. ஓகே, என்ன கேட்குறாங்க? டி என்ற இடத்தில் வரும் எண் என்னது? ஓகேவா, இந்த இடத்துல வரக்கூடிய எனக்கு எண் என்ன கேட்குறாங்க? ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா அசல் தொடர். ஓகேவா, இந்த தொடர் மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ எடுத்துக்கலாம். 68லேருந்து 60க்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஸோ கரெக்டாக கவனிங்க. 68லேருந்து 60 போது நம்ம என்ன நினைப்போம்? 8 குறைச்சு நினைப்போம். அது எப்படி போயிருக்கு அப்படின்னா, 68 1ஆல பெருக்கி 8 கழிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போ 68 1 பக்கம் 68, 8 கழிச்ச எவ்வளோ வரும்? 60. அடுத்து என்ன பண்றாங்க? 60லேருந்து 104 வருதா? இது எப்படி போகுதுன்னா, 60 1.5 அதாவது 1.5ஆல பெருக்கி 60 1 பெருக்கல் வரும் 90 வருமா? இங்க எவ்வளவு வந்திருக்கு? 104. அப்ப என்ன பண்றாங்கன்னா 14 கூட்டுறாங்க. ஓகேவா, 60ஐயும் 1ஐயும் பெருக்குனா 90, 14 கூட்டினா 104. ஓகேவா, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இங்க எவ்வளவு? 1. அப்ப என்ன இருக்கு? 0.5 கூட்டிகிட்டே போக போகுது. அதே மாதிரி இங்க 8 இங்க என்ன இருக்கு? 14. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கழிக்கிறாங்க, அடுத்து கூட்டுறாங்க. ஓகேவா, 8க்கும் 14 வித்தியாசம் எவ்வளோ? 6. அப்ப இங்க 6 கூட்டிகிட்டே போக போகுது. ஆனா கழிப்பாங்க, கூட்டுவாங்க, இது மாறிக்கிட்டே வரும். ஆனா 6 கூட்டிகிட்டே போகுது நம்பர். ஓகேவா, 14க்கு அப்புறம் 20, 26, 30 போயிட்டே இருக்கும். ஓகேவா, இப்ப செக் பண்ணலாம். 104க்கு அப்புறம் என்ன வரும்? அப்ப 104 என்ன பண்ணும்? 2ஆல பெருக்கி இங்க மைனஸ் பிளஸ் அடுத்துனா ஒரு மைனஸ். இங்க 8ல 6 கூட்டினா 14, 16 கூட்டினா 20. ஓகேவா, இப்ப பாருங்க 104 2 எவ்வளவு வரும்? 208. அப்ப 208ல 20 போச்சுன்னா 188 வருதுங்களா? ஓகே, இதே மாதிரி 188 என்ன பண்ணும்? 2.5ஆல பெருக்கி பிளஸ் 26 கூட்டினா 26. ஓகேவா, அப்ப 188 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 2 பெருக்குங்க. பெருக்கு உங்களுக்கு எவ்வளவு வரும்? 360, 376, 376 வரும். 0.5 எவ்வளவு வரும்? இதுல பாய் தானே, எவ்வளவு வரும்? 94. ஸோ கூட்டினா பின்னாடி 26 அதை கூட்டிக்கலாமா? இப்போ 12, 16, மீதி 1, 10, 17, 19, 1, 496. ஓகேவா, இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 1 பெருக்கி 8 கழிக்கணும், அடுத்து 1 பெருக்கி 14 கூட்டணும், அடுத்து 2 பெருக்கி 20 கழிக்கணும், அடுத்து 2 பெருக்கி 26 கூட்டும். இப்படியே மாத்திட்டே போக போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாது? 42. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 1 பெருக்கி 8 கழிப்பேன். அப்ப 42 1 பெருக்குனா 42, 8 கழிச்சனுக்கு எவ்வளவு வரும்? 34. ஓகேவா, அப்ப இது என்னது? ஏ. ஓகே, அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ? 34. அடுத்து 34 1ஆல பெருக்கி என்ன பண்ணும்? 14 கூட்டணும். ஓகேவா, 34 1ஆல பெருக்க வரும் ஒரு 34, 34, 0.5 34னா அதுல பாதி எவ்வளோ? 17. ஓகே, எவ்வளவு வரும்? 51. இங்க ஒரு 14 எவ்வளவு வரும்? 65. அப்ப இது என்னது? பி. ஓகே, அடுத்து 65 2ஆல பெருக்கி மைனஸ் 20 கழிக்கணும். ஓகே, அப்ப 65 2 பெருக்கல் வரும் 130, 20 கழிச்சா 110. அப்ப இது சி. ஓகே, நம்ம கேட்டது என்னது? டி. ஓகே, அப்ப 110 என்ன பண்ணும்? 2.5ஆல பெருக்கி பிளஸ் 26 கூட்டணும். ஓகே, இப்ப பெருக்குங்க. 110 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 220. 110ல பாதி எனக்கு வரும்? 55. அப்ப எவ்வளவு வரும்? 5 இங்க 7 2 275. இங்க ஒரு 26 கூட்டினா வரும் 301. அப்ப இது என்னது? டி. அப்ப இங்க கேட்கப்பட்டது டி தானே. அப்ப டியோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 301. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சு. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்
3/6, 3/16, 1/8, 1/12, 1/17 தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் 13. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/27 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 3/16 எப்படி 1/8 வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா 2ஆம் நம்பர்ல முதல் நம்பரை வகுக்கணும். ஓகேவா? 1/8 வகுத்தல் 3/16. ஓகேவா? 2வது நம்ம வந்து முதல் என்ன வகுக்கிறேன், ஏன் வகுக்கிறேன் அப்படின்னா ஏதால பெருக்கிட்டே போகணும் பார்க்கறதுக்காக. ஓகேவா? அப்ப என்ன பார்த்தீங்கன்னா 1/8 அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு இந்த 16 3/12 எப்படி வரும் 16/3 வந்துடும். இப்ப அடிச்சல் வரும் 1/8 2 16. அப்ப என்ன வரும் 2/3. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்பு போக 2/3 பெருக்கிட்டே போறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 3/16 2/3 பெருக்குங்க என்ன வரும் 1 2 இங்க 8 கேன்சல் என்ன வரும் 1/8 வருதுங்களா? அடுத்து 1/8 என்ன பண்ணும் 2/3 பெருக்குங்க 1 2 இங்க 4 அப்ப என்ன வரும் 12. அடுத்து 2/3 பெருக்குங்க 1 2 இங்க 6 அப்ப எவ்வளவு வரும் 18. இது என்ன பண்ணுங்க 2/3 பெருக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 1/18 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் கொடுத்தா எனக்கு ஆன்சர் பாருங்க 1 2 9 2 18 அப்போ 1/27. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 1/2 1/6 1/12 1/20 என்ற தொடர் வரிசையில் 1/20க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் எனக்கு என்ன வரும்னு கேட்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாவே நீங்க என்ன பண்ணலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே மேலுக்கு நம்பர் வந்து 1 தான் போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே உள்ள நம்பரை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2ல இருந்து 6க்கு எவ்வளவு கூடுது 4. அடுத்து 6ல இருந்து 12க்கு ஒரு 6. அடுத்து 12ல இருந்து 20க்கு ஒரு 8. அப்ப அதுக்கப்புறம் எவ்வளவு கூடும் 10 கூடும். அவ்வளவுதான் ஆன்சர் வரும் 30 வரப்போகுது. அவ்வளவுதான் பாருங்க 1/2 1/6 1/12 1/20 அடுத்து என்ன வரப்போகுது. ஓகே, ஸோ மேல ஒரு நம்பர் வந்து 1 காமன் தான். ஓகே, போட்டாச்சு. கீழே எவ்வளவு கூடுது 4 இங்க 6 இங்க எவ்வளோ 8. அடுத்து எவ்வளவு கூடும் 10 கூட்டம் எவ்வளோ வரும் 30. ஆன்சர் அது 1/30. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 25 கொஸ்டின்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் எளிதாக தெரிந்தது? ஓகே, கிட்டத்தட்ட ரிப்பீட்டட் கொஸ்டினே பார்த்தா ஒரு தீர்வுல 12 கொஸ்டின் மேல கேட்கறாங்கப்பா. நம்ம இது வரைக்கும் 60 கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுலேயே எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு 12 கொஸ்டின் மேம் ரிப்பீட்டா கேட்கறாங்க. ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ல தான் கேட்கறாங்க. ஸோ அதனால ஈஸியா நம்ம ஆன்சர் ஸ்கோர் பண்ண முடியும். முக்கியம் நீங்க எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் நீங்க என்னை பொறுத்தளவுக்கு நீங்க இவ்வளவு கண்டினியூஸ் 60 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்க 23 அடிக்கலாம். இந்த 2 கொஸ்டின் என்ன பண்ணா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 2 கொஸ்டின் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி தான் இந்த வீடியோ சீரியஸை நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 25க்கு 25 எடுக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதன்படி நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டின் கண்டிப்பா அனைவரும் அடிக்க முடியும். இந்த 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டீங்கன்னா அந்த 2 கொஸ்டின் என்ன பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? இந்த சீரியஸை முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சீரியஸையும் உங்க நண்பர் அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ண பார்த்து பயன்பெறட்டும். ஓகேங்களா? இன்னொரு நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் நம்ம சந்திக்கலாம். நன்றி.